Okay, students, in this class we are going to see the next topic in mechanics of writing is semicolon. Okay, use of semicolon between independent classes not linked by the conjunction. ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து கன்ஜங்ஷன் இல்லாமல் லிங்க் ஆகிருந்து அப்படின்னா அதுக்கு இடையில வந்து செமிகாலன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் நோட் ஆன் த எக்ஸாம்பிள். Then use semicolons between items in the series when the items contains comma. ஒரு சீரீஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல கமா வச்சு ஒரு சீரீஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா செமிகாலன் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆர்ட் கிரிட்டிக் சாம் ப்ரௌன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சாம் ப்ரௌன் ஆல்சோ டெய்லி ட்ரைபியூன் ரிப்போர்ட்டர். ஓகே, ஸோ அவரை மெயினாக அவரை எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்ட் கிரிட்டிக். அந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, செமிகாலன். ஸோ கண்டினியூஸாக கம்மா வரதுக்கு முன்னால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், செமிகாலன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நோட் டவுன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செமிகாலன். தென் colons. The colon is used between two parts of a sentence when the first part creates a sense of anticipation about what follows the second. Type on space after the colon. Listen. ஒரு சீரீஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வர்றதுக்கு முன்னால் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒரு சென்டென்ஸில் 2 பார்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு செகண்ட் பார்ட் இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து காலன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லிசன். நீங்கள் இது மட்டும் எழுதுனா போதும். யூஸ் அ காலன் டு இன்ட்ரடியூஸ் எ லிஸ்ட். இதில் என்னென்னா ஒரு லிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஒரு லிஸ்ட்டு முன்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட், use a colon introduce a quotation that is independent from the structure of the main sentence. ஒரு கொட்டேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி காலன் யூஸ் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இட்னாவோட ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொட்டேஷனுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து காலன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. காலனுக்கு அப்புறம் 1 ஸ்பேஸ் இடம் விட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் டேஷஸ் அண்ட் பேரந்திசிஸ். டேஷ்னு தெரியும்ல, ஹைஃபன் போடுறது, சாரி ஹைஃபன் மாதிரி இருக்கும், அதுதான் டேஷஸ். டேஷஸ் மேக்ஸ் sharper break in a continuity of a sentence than commas and parentheses make a still sharper one. ஸோ கம்மாவும் ஒரு பிரேக் தான், சென்டென்ஸ் கடையில் வர ஹாஃப் பிரேக் தான் வந்து கம்மா. ஸோ அதை தாண்டி நமக்கு இன்னொரு பிரேக் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த டேஷஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் டேஷஸ் ஆர் parentheses to enclose a sentence element that interrupts the train of thoughts. ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் வரும்போது இடையில ஏதாவது எலிமெண்ட்ஸ் வந்து இடையில வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டேஷஸ் இல்லைன்னா பேரந்திசிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பேரந்திசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? த ஹீரோ ஆஃப் த பிளே அப்படின்னு போட்டுட்டு த டவுன் பீப்புள் see him as a heroic but he is not the focus on the author's satire. ஒரு ஹீரோ பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இதை பேரந்திசிஸ் நீங்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? தென் யூஸ் டேஷஸ் ஆர் parentheses to set off parenthetical elements. ஸோ that contains comma and might be misread to set off with commas. ஸோ நம்ம ஒரு கம்மா போட்டு கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இதை வந்து ரீட் பண்ணால் சம்டைம்ஸ் இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம இங்கே வந்து ஒரு பிரேக் விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஓகேவா? அதுதான் டேஷஸ். ஓகே, தென் யூஸ் அ டேஷ் டு இன்ட்ரடியூஸ் வேர்ட்ஸ் தட் சம்மரைஸ் எ ப்ரிசைடிங் சீரீஸ். ஸோ முன்னால் சொல்லியிருக்க சென்டென்ஸோட சம்மரி அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், டேஷ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் ஹைஃபன்.
ஸோ டேஷ் மாதிரி தான் ஹைஃபன். Compound words of all types, nouns, verbs, adjectives and so on are written as separate words. ஸோ பொதுவாக காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கு இடையில வந்து நம்ம வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ use a hyphen in a compound adjective beginning with a adverbs such as better, best, ill, lower, little, well. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைஃபன் போடணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் நோன் ஒர்க், இந்த மாதிரி பெட்டர் ப்ரிப்பேர்ட், அம்பாசிடர், எக்ஸாம்பிள் 2 நோட் பண்ணிக்கோங்க. Then do not use hyphen in a compound adjective beginning with the adverb ending with an ly. So ly too very much இந்த மாதிரி முடிகிற சென்டென்ஸ்க்கு காம்பவுண்ட் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. do not use. So thoughtful person at thesis, to hasty judgment. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்ஒய்னு முடிகிறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் யூஸ் ஹைஃபன் இன் a compound adjective ending with the present participle or past participle of a verb when the adjective precedes a noun. ஒரு adjective தாண்டி noun வந்திருக்கு. இதில் என்ன present participle இல்லைன்னா past participle யூஸ் பண்ணால் அதுக்கிடையில் ஹைஃபன் போடணும். இங்கே பாருங்கள், லவ்விங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இடையில ஹைஃபன் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் ஒரு நவுன் அட்ஜெக்டிவ் ப்ரிசைட்ஸ் எ நவுன், ஒரு அட்ஜெக்டிவ் அதுக்கப்புறமா ஒரு நவுன் வந்திருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், when they are asking questions about mechanics of writing for 10 marks, they usually ask the whole what is mechanics of writing, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஷார்ட் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். 2 எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் படிச்சுக்கோங்க. தென் யூஸ் அ ஹைஃபன் இன் அ காம்பவுண்ட் adjective formed by a number and a noun when the adjective precedes a noun. ஸோ பார்த்துக்கோங்க, ஹைஃபன் போட்டு எதெல்லாம் வரும், நம்பர், நவுன், ஒரு நம்பரோ நவுனோ வந்துச்சு அதுக்கப்புறமா நவுன் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், early 13th century இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹைஃபன் மார்க் பண்ணணும். ஸோ உங்கள் தீசிஸ் பண்ணும்போது எங்கே ஹைஃபன் போடணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஆப்வியஸ்லி யூ கேன் ரெஃபர் எம்எல்ஏ ஹேண்ட்புக் 7th edition ஆர் 8th edition. இப்போ வந்து 7th edition நீங்கள் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே 8th editionலேயும் இது இருக்குது. ஓகேவா? யூஸ் ஹைஃபன் இன் அதர் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் பிஃபோர் நவுன்ஸ் டு ப்ரிவெண்ட் மிஸ்ரீடிங். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக அவங்க ரீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா இதில் ஹைஃபன் யூஸ் பண்ணலாம். போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ போர்ச்சுகீஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட், அந்த லாங்குவேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ யூ யூஸ் hyphen. Then do not use hyphens in a familiar and hyphenated compound terms such as social security. நமக்கு நல்ல ஃபெமிலியரான வேர்ட்ஸ்க்கு இடையில வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சோஷியல் செக்யூரிட்டி, ஹை ஸ்கூல் இதுக்கு இடையில தான் நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம், ஹைஃபன் யூஸ் பண்ண மாட்டோம். தென் யூஸ் ஹைஃபன் டு ஜாயின் co-equal nouns. 2 noun சேம் அதே சேம் கேட்டகரியில் இருக்க 2 நவுனை வந்து நம்ம யூஸ் ஜாயின் பண்ணும்போது யூ ஹாவ் டு யூஸ் ஹைஃபன். Note down 2 examples. Then in general do not use hyphen after prefixes. ப்ரிஃபிக்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹைஃபன் என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸாம்பிளும் இதுலேயே படித்து வச்சுக்கோங்க. தென் next punctuation is apostrophes. apostrophe எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். apostrophe, a principal function of apostrophes is to indicate possession.
ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க ஓன் பண்ணியிருக்காங்க, பொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக apostrophes we have to use. To form the possessive of singular noun, add apostrophe and an s. ஒரு பொசசிவ் நவுனை சொல்லும்போது யூஸ்வலாக நம்ம apostrophe யூஸ் பண்ணுறோம். a poem's meter, போயமுடைய அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக apostrophes we are using. Then to form the possessive of a plural, pluralக்கு possessive யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, noun ending with s, ஏதாவது ஒரு நவுனுக்கு எண்டில் எஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி அப்போஸ்ட்ரஃபி போடுறதுன்னா add only an apostrophe, ஒரு அப்போஸ்ட்ரஃபி மட்டும் போட்டால் போதும். Then to form the possessive of an irregular plurals, noun not ending with an s, add apostrophes and an s. இப்போ விமன்கிறதும் ப்ளூரல் தான் இல்லையா, விமன்கிறதும் ப்ளூரல் தான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். ஸோ ஏதாவது ஒரு வேர்டு எண்டிங்கில் எஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறமா அப்போஸ்ட்ரஃபி போடணும். அதர்வைஸ் யூ ஹேவ் டு புட் அப்போஸ்ட்ரஃபி அண்ட் எஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டு ஃபார்ம் the possessive of nouns in a series, add a single apostrophe and an s if the ownership is shared. ரெண்டு பேரோட நேம் கொடுத்துருக்காங்க. you have to indicate the possession of both. Then you have to put apostrophe and s in the last name, with the last name. Can you understand? ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே அந்த பொசஷனை கொண்டாடணும், அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா you have to put apostrophe at the end. Can you understand? Then to form the possessive of a singular proper noun, add apostrophe and an s. singular proper noun, இப்போ வந்து டிக்கின்ஸ் பார்த்தீங்களா, வீனஸ், இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா add apostrophe and also s. ஓகேவா? Then to form the possessive of a plural proper noun, to form the possessive of a plural proper noun, add only apostrophe. ஒரு plural name யூஸ் பண்ணும்போது which means ஜேம்ஸ், டிக்கன்ஸ், ஸோ இதில் வந்து அப்போஸ்ட்ரஃபி மட்டும் யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. யூ ஹாவ் டு நோட் டூ திங் ஹியர். டிக்கன்ஸ் indicate only one person, here Dickens indicate two persons. ஓகேவா? ஸோ கைண்ட்லி நோட் இட் டவுன். ஜேம்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஜேம்ஸஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேவா? just note it down. Then next, do not use apostrophe to form the plural of an abbreviation or a number. Abbreviation number எல்லாம் வரும்போது apostrophes you did not use abbreviations like PhDs, MAs, TVs, 1990s, fours, இந்த மாதிரி விஷயங்கள், SAT score இந்த 1400s அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது you couldn't use apostrophes. The next punctuation is quotation. Place quotation mark around a word or phrase given by someone else or in the special sense of purposefully misused. ஸோ ஏதாவது ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே மென்ஷன் பண்ணணும்னா you have to use quotations. Already you know well. Then just write an example. Then use quotation marks for a translation of a foreign word. ஒரு foreign word சொல்லி அதோட translation யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you have to put quotationக்குள்ளே போட்டால் போதும், parenthesis யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? Then next, square brackets. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒன்று தான் யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அரௌண்ட் பேரந்தசிஸ் வித்தின் த பேரந்தசிஸ். ஒரு பேரந்தசிஸுக்கு உள்ளால் இன்னொரு பேரந்தசிஸ் நீங்கள் போட வேண்டியிருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். பார்த்தீங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதும்போது ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும், ஜஸ்ட் ஹாஃப் சென்டென்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி எழுதக்கூடாது. ஃபுல் சென்டென்ஸ் யூ ஹேவ் டு ரைட். ஸோ ஒரு பேரந்தசிஸ்க்குள்ளால ஒரு நேம் வருது, அந்த நேமோட இயர் மென்ஷன் பண்ணுறதுக்காக தே யூஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஸ்லாஷஸ்.
A slash or diagonal is rarely necessary in formal prose. Proseல தான் வந்து slash யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, other than in quotations of poetry. Poetry-ய கோட் பண்ணும்போது, just note it down, poetry-ய கோட் பண்ணும்போது 2 சென்டென்ஸ் வருது, 2 லைன்ஸ் வருது அப்படின்னா அதை ஒரே லைனில் எழுதணும்னா நம்ம வந்து ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குட் ஈவில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஜ்டு அண்ட் யங் எஃபெக்ட் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் periods, question marks and exclamation points. So a sentence can end with a period or a question mark or exclamation points. Periods end with declarative sentences. தெரியும்? Declarative sentences means what? Declarative. So it's declarative sentences which gives an informations. ஒரு full stop ஓட முடிகிற sentence தான் declarative. Then question marks always later, interrogative, then exclamatory mark உங்களுக்கு தெரியும் ஆச்சரிய குறி போடுறது. ஓகேவா? Then ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. Then space after concluding punctuation marks. Very very important. நீங்கள் டைப் பண்ணும்போது, உங்கள் ப்ராஜெக்டை டைப் பண்ணும்போது இந்த நீங்கள் நோட் பண்ணலாம். In an earlier era, writers using typewriters commonly left 2 spaces after a period, question marks and exclamation point. Publications in the United States today usually have the same spacing after concluding punctuation marks as between words on the same line. Since word processors make available the same fonts used by the typesetters for printer works, many writers influenced by the look of the typeset publications now leave only one space after concluding punctuation mark. In addition, some publishers' guidelines for preparing a manuscript's electronic files ask professional authors to type only one space that are appear in the print. So just note it down. Punctuation marks la important are 3 punctuation marks. Quotation mark, exclamation mark and period, which means full stop. இதுக்கப்புறமா 2 ஸ்பேஸ் தான் முன்னால் லீவ் பண்ணிட்டு இருந்தாங்க, 2 ஸ்பேஸ் டைப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நான் இப்போ வந்து அது வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ முன்னால் வந்து டைப் ரைட்டிங்கில் டைப் பண்ணனால அந்த 2 ஸ்பேஸுங்கிறது இட்ஸ் அ important thing you have to do. But now எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. நம்ம வேர்டில் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாகவே நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம், கமா வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு காமிக்குது. ஸோ இப்போ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக யாருமே எடுக்கலை. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?